ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இரண்டாவது வாக்கியம். அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் யுத்தத்தை தடுக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு கண்ணன் அதற்கு செவிசாய்த்து பாண்டவ தூதனாக ஹஸ்தினாபுரத்துக்கு எழுந்தருளினார். அடுத்த நாள் கார்த்தால சமாதானம் பேச போகிறார். இன்னைக்கு ராத்திரி தங்கணும். திருதராஷ்டிரன் தன்னுடைய மாளிகையினுடைய பெருமைகள்லாம் சொல்லி, என்னுடைய மாளிகை கம்பீரமானது, என்ன வேணுமோ அது அடுத்த க்ஷணம் கிடைக்கும், எங்கள் ஆற்றுல தங்குங்கோ அப்படின்னு சொல்கிறார். மரியாதையோடு மறுத்துட்டார். துரியோதனன் கூப்பிடுறார். என்னுடைய மாளிகை தங்கமயமானது, ஜொலிக்கும், கட்டெல்லாம் தங்கத்தினால் ஆனது, இருக்கைகள்லாம் தங்கத்தினால் ஆனது, என்னுடைய ஆற்றுல தங்கு அப்படின்னு சொன்னதுக்கும் மறுத்துட்டார். பீஷ்மர் கூப்பிடுறார். பீஷ்மர்னுடைய மாளிகை இந்த 2 மாளிகையை காட்டிலும் பெருசு. அவர் எளிமையானவர், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு அதையும் மறுத்துட்டார். ஜனங்கள்லாம் எங்கே தங்க போகிறார் அப்படின்னு பார்த்துட்டுருக்க, ஓரமாக விதுரர் தன்னுடைய ஆற்றுல தங்குவாரோ அப்படின்னு மனசில் நினைத்து கொண்டு பக்தியோட கண்ணனையே பார்த்துட்டுருக்க, கண்ணன் தூரத்தில் இந்த திருமாளிகை யாரோடது அப்படின்னார். அந்த திருமாளிகை ரொம்ப குடில் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு ஆகம். சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல விதுரருக்கு குடுகுடுன்னு ஓடி போய், கண்ணா, இது உன் ஆகம், இது உன் திருமாளிகை, உன்னுடைய எண்ணத்துக்கேற்றார் போல் நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். பீஷ்மரோ சரி, துரியோதனனோ சரி, திருதராஷ்டிரனோ சரி, இது என் மாளிகை, என்னுடைய பவனத்தில் இந்த வசதிகள்லாம் உண்டு, என்னுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய கட்டில் எல்லாம் தங்கத்தினால் ஆனது, அது இதுன்னு என்னுடையங்கிற அந்த அகம் கொண்டு இருந்ததுனால பகவான் தடுத்துட்டார். இங்கே ஆசையோட விதுரர் உன்னுடைய ஆகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனசைத்தான் பகவான் அளக்கிறார். மாளிகையை அளக்கிறார். மாளிகை இவ்வளோ பெருசாக இருக்குன்னு அளக்கிறாரா? மனசை அளக்கிறார். அந்த மனசு விதுரர் இடத்துல இருந்தது. இரவு நேரத்தில் உபசாரம் பண்ணும் பொழுது கண்ணனுடைய அழகில் மயங்கி அவனுடைய பக்தியை வெளிப்படுத்தி பழம் கொடுக்கும் பொழுது தோலை கொடுத்துட்டார். பழம் தானே கொடுக்கணும், ஆனால் தோலை கொடுத்துட்டார். கிருஷ்ணர் அதை ஆசையோடு ஏற்றுக்கிறார். தன்னையே மறந்த பக்தி நிலை அது. அப்படி அந்த பக்தியை வெளிப்படுத்தி கிருஷ்ணனை உபசாரம் பண்ணுறார். இப்படி அகமொழித்து விட்டேனோ விதுரரை போல நான் இருந்தேனோன்னு இந்த குழந்தை கேட்கறது. அவரை போல மெய்மறந்த பக்தி என்னிடத்துல இருந்ததா, அவரை போல அகமொழித்து விட்டேனா அப்படின்னு இந்த குழந்தை 2வது வாக்கியமாக கேட்கறது. ஸ்ரீமன் மகாபூத உரே ஸ்ரீமத் கேசவயஜ்வனஹா காந்திமத்யாம் பிரசூதா யதிராஜாய மங்களம்.